ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த பழனி முருகனும் பல முறை உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்துட்டேன். நீ என்னதான் என் மேலே நம்பிக்கை வச்சாலும் பல சமயங்களில் உன் வேலை, கடமை, பொழுதுபோக்கு அது இதுன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை தள்ளி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே தான் இருக்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நான் உனக்கான நல்லதை செய்யாமல் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேனேன் செல்வமே. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதையாக இருந்து நம்பிக்கையாக முளைச்சு இப்போ உன் வாழ்க்கையை மலரச் செய்வதற்கான நேரம் வந்துருச்சு. இத்தனை நாளா நான் உன்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொன்னேனோ அதன்படி இப்போது நீ மாற ஆரம்பிச்சிட்ட. உன் நல்ல எண்ணங்களுக்காகவும் இந்த நல்ல மாற்றங்களுக்காகவும் சேர்ந்துதான் இந்த முருகன் உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். எப்போதும் செய்யும் செயல்களை காட்டிலும் பேசும் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். செய்யும் செயல்கள் நீ உன் வாழ்க்கையில் உனக்காக செய்கிறது, ஆனால் பேசும் வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனசுக்கும் காதுகளுக்கும் போய் சேருகிறதுன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. யாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டத்தை கொடுக்காத அளவுக்கு உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை பார்த்து யோசிச்சு கவனமாக செய்ய பழகு. ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையை உயர்த்தலாம். நீ பேசும் ஒரு வார்த்தை உன்னை அழிக்கவும் வீழ்த்தவும் கூட செய்யலான்றதை புரிஞ்சுக்கோ என் செல்வமே. எப்போவுமே எல்லார்கிட்டையும் அன்பா பேசு. நம்பிக்கை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை, ஆறுதல் வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை பேசு. உன் வார்த்தைகளுக்கு நான் உயிர் கொடுத்து அந்த வார்த்தைகளின் மூலமாக உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை ஒளி நிறைஞ்ச ஆளாக மாற்றுவேன் என் செல்வமே. உனது பலம், உனது நம்பிக்கை, உனது செயல் என எல்லாமே நீ பேசுகிற வார்த்தைகள் மூலமாக தான் அடுத்தவங்களுக்கு போய் சேருது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த முருகன் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன்றதை புரிஞ்சு நடந்துக்கும். நீ தனியாக இருந்து அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உன் பலம் என்னன்னு உனக்கே தெரிய வரும். இந்த முருகன் நானும் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் அதை அடைவதற்கான தகுதியும் திறமையும் வலிமையும் உனக்குள் இருக்கிறது அல்லவா? அதையும் உனக்குள் இருந்து நான் புரிய வைக்கிறேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு செய்கிற எல்லா செயல்களிலும் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்காக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை முன்னேற்றம் அடைய செய்வேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ எதிர்பார்த்த வாழ்க்கை உனக்கு கிடைப்பதற்கான காலம் வந்துருச்சு. எந்த பக்கம் போகிறது, என்ன செய்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு தெரியாமல் புரிஞ்சாமல் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க உனக்கு அடுத்து நீ என்ன செய்யணுன்ற விஷயங்களை உனக்கு தெரியப்படுத்துவேன். உனக்கு இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் தீர்த்து உனக்கு ஒரு நல்ல தெளிவை நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ என்கிட்ட கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் இப்போது உன் வாழ்க்கை மூலமாகவே உனக்கு பதில் கிடைக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி தான் நான் உனக்கான பதிலை தரப்போகிறேன். இந்த முறை, இந்த வருடத்தில் உன்னை சுற்றி எல்லாமே நல்ல விதத்தில் மாறும்படி நான் செய்ய போகிறேன். உனக்காக நான் அனைத்தையும் மாற்றிக்கொண்டே இருப்பதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் என் செல்வமே. எப்போவுமே சுறுசுறுப்பாரு. உன் குடும்பமும் நீயும் இனி மகிழ்ச்சியாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். இந்த முருகனின் அருளால் உன் வாழ்க்கை களை கட்டப்போகுது. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்திற்கு போகணும்னா சில விஷயங்களையும் சில சூழ்நிலைகளையும் விட்டு வெளியே வரணும் என் செல்வமே. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சினா இதைவிட உயர்ந்த நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு நிச்சயம் உன்னால் வர முடியும். உன் வாய்ப்புகளை தேடி தேடி ஓடி உனக்கான வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. உனக்காக அனைத்தையும் உனக்கு சிறப்பாக, சாதகமாக, உனக்கான வாய்ப்பாக உன் கண்களுக்கு முன்னால் நான் கொண்டு வந்து காட்டுறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு அற்புதமான அழகான மாற்றத்தையும் நான் உருவாக்கி தருவேன். நீ எப்பவும் மனசை உற்சாகமாக வச்சுக்கோ. ஒவ்வொரு விஷயத்திலும் சின்ன சின்ன முயற்சிகளை மட்டும் நீ செஞ்சினா போதும். அந்த சிறு முயற்சியிலிருந்தே உனக்கு மாபெரும் முன்னேற்றம் வந்து சேரும்படி நான் செஞ்சிருவேன். உன்னுடைய கடந்த காலங்கள் உன்னை கலங்க வைத்தாலும் இனி வரக்கூடிய நாட்களும் காலங்களும் நிச்சயம் உன்னை வாழ வைக்கும். உன்னை கலங்க வைக்கிறது, உன்னை கஷ்டப்படுத்துறது உனக்கு எதிராக இருக்கும் மனிதர்களின் சதியா அல்லது உன் தலைவிதியான்னு நீ ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். வாழ்க்கையில் எது உனக்கு எதிராக நடந்தாலும் அதை அப்படியே யோசிப்பதை நிறுத்திவிடு. என்ன நீ எப்போ வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே என் பார்வை முழுவதும் உன் மேலே
பற்றுச்சு என் செல்வமே. அடி மீது அடி வைத்து இந்த அப்பன் முருகன் உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணுன்ற நோக்கத்தோடு தான் பலமுறை உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த முறை எப்படியாவது தீர்த்து வச்சுட்டு தான் உன்னை விட்டு விலகி போகணுன்ற நோக்கத்தோடு வந்திருக்கேன். என்னை முழுவதுமாக நீ நம்பும்போது என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன். எப்போதும் நீ மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். சில விஷயங்களை நீ மாற்றணும்னு நினைக்கிற, ஆனால் மாற்ற முடியாமல் தவிக்கிற. ஏன்னா அது உன் கைகளுக்குள் இல்லாமல் காலத்தின் பிடியில் இருக்கிறதல்லவா. கொஞ்சம் பொறுத்திரு. காலமும் நேரமுமாக நானும் மாறி உனக்காக அனைத்தையும் மாற்றி கொடுப்பேன். நீ எப்போதும் உன் சிந்தனைகள் அனைத்தையும் நல்லபடியாக நடக்கும் கிடைக்குன்ற நேர்மறை விதமாகவே வச்சுக்கோ. எந்த ஒரு விஷயத்தையும் விருப்பப்படாமல் ஏதோ கடமைக்கேன்னு செஞ்சினா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒவ்வொரு விஷயத்தையும் விருப்பத்தோட, ஒரு பற்றோட, ஒரு அன்போட, ஒரு கவனத்தோட, ஒரு அர்ப்பணிப்போட செய்யும்போது தான் அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும். நீ நடத்தணும்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் சந்தோஷமாக செய்ய தயாராகு. என் அருளின் மூலமாக உன்னுடைய எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே என் செல்வமே. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போய் நல்ல ஒரு அழகான வாழ்க்கையை நீ வாழ்வாய். உன் வாழ்க்கையில் உனக்கான பேர் அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகிறேன். அதை மனசார ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ விரும்பிய அனைத்தும் உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையை ஜெயிக்கப் போகிறாய். இந்த முருகனின் துணையோட நீ வாழ்க்கையில் உயர்வது உறுதியாகிடுச்சு. எதையும் தாங்கும் வலிமை உனக்கு இருக்கிறதல்லவா. நல்ல உயர்வான சிந்தனையும் கடின உழைப்பும் கூட உனக்குள்ள இருக்கு. அப்புறம் என்ன, அனைத்தும் சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன். எல்லா கஷ்டங்களையும் ஒரு நிமிஷம் மறந்துட்டு உன் துன்பங்களை எல்லாம் ஓரங்கட்டி வச்சிடு. இப்போது நீ அனுபவிக்கும் இந்த மகிழ்ச்சி தான் நாளைய உனது சந்தோஷமான நாட்களுக்கு விதையாக இருக்க போகுது. எந்த நினைவுகளையும் மனசில் வச்சு கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்து நீயும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. உன்னோடு இருக்கும் மனிதர்களிடம் நீ மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடும்போது அதன் மூலமாக உன் ஆற்றல் அதிகமாகும். நீ எல்லா துன்பங்களையும் தாண்டி இன்பங்களை பெறப்போகிறாய் என் செல்வமே. நீ எதிர்பார்த்ததையும் நீ இழந்ததையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை இந்த முருகன் உனக்காக நடத்தி தரப்போகிறேன். வாரம் முழுவதும் உழைச்சிட்டு வார கடைசியில் ஒரே ஒரு நாள் ஓய்வெடுக்கலாம் நினச்சாலும் நிம்மதியாக இருந்த அந்த ஓய்வை அனுபவிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கிறதல்லவா. கவலைப்படாத. இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கு நிம்மதியும் ஓய்வும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளையும் உனக்கான நாளாக மாற்றி கொடுத்துறேன். உன்னை கவனமாக பாதுகாக்கும் உன் அப்பன் முருகன் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நடத்தி கொடுப்பேன். நீயும் நிம்மதியாக நம்பிக்கையோட மனநிறைவோட மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாளையும் வாழத் தொடங்கு. கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நினச்சது போல் நல்லபடியாக ஜெயிச்சிருவோம், முன்னேறணுன்ற எண்ணத்தோடு நீ போராடிட்டு இருக்க. இந்த போராட்டம் எல்லாருக்கும் இருப்பது கிடையாது என் செல்வமே. நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வைராக்கியமும் உறுதியும் வாழ்க்கையில் வெற்றியும் வந்து சேருது. அதன்படி உனக்கான வெற்றியை நீ பெற தயாராகு. எல்லா வேதனைகளையும் சோதனைகளையும் முடிச்சு வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ வாழ்க்கையில் வெற்றியின் சிகரத்தை எட்டி பிடிப்பாய். ஒரு பெரிய பொறுப்பை உன் கைகளில் கொடுத்து நீ அதை வெற்றிகரமாக முடிக்கும்படி நான் செய்வேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் மனம் தளராதே. இந்த அப்பன் முருகனின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கும். நல்ல ஆரோக்கியமும் குடும்ப நலனும் முன்னேற்றமும் மன அமைதியும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி இந்த முருகன் நான் செஞ்சு தர்றேன். உன் சொந்த முயற்சியால் பயத்தையும் வலியையும் நெஞ்சுக்குள்ளே அடக்கிக்கிட்டு தினம் தினம் முன்னேறணுன்ற எண்ணத்தோடு நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் 1000 சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்க வேணாமேன்னு செல்வமே. நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, மனவேதனையில் இருக்க, நெஞ்சு படபடப்போடும் பயத்தோடும் பதட்டத்தோடும் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கடந்த காலத்தை சுட்டி காட்டி என்னைக்கோ எப்பயோ நீ செஞ்ச தவறையே மறுபடியும் மறுபடியும் சொல்லி உன்னை குத்தி காயப்படுத்தி உன் முயற்சியை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும்
அவர்களையும் அவர்களுடைய சொற்களையும் செயல்களையும் தூக்கி எறிஞ்சிரு. உன்னுடைய உழைப்பின் வலியையும் வேதனையும் புரியாதவர்களுக்கு உன் முன்னேற்றம் எரிச்சலாகத்தான் இருக்கும். ஆனால் யாரையும் நம்பாம யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த உன்னுடைய அருமை பெருமை இந்த முருகன் எனக்கு தெரியும் என் செல்வமே. பரம்பரையாக இருக்கக்கூடிய செல்வத்திலும் சொத்து சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு உன்னை விமர்சனம் செய்பவர்கள் யாரும் உன் வாழ்க்கையில் எதையுமே தடுக்க முடியாது. அவர்களுடைய வார்த்தைகள் உன்னை நெருங்காத அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போது நீ மனசில் சுமந்துக்கிட்டு இருக்க பயமும் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வரும் வலியும் வேதனையும் எனக்கு தெரியும். நீ எதை நினச்சும் மனசு சோர்ந்து போகாமல் எப்போதும் தைரியமாக இரு. என் அருளால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த முருகன் செஞ்சு காட்டுறேன்.